அன்னைக்கு மத்தியானம் யாரோ சுவாமிகள்கிட்ட வந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிரமத்தை சொல்லிட்டு போயிருக்கா. ராத்திரி சுவாமிகள் தூங்கலை, நடக்கிறார், அதையே சிந்தனை பண்றார், கவலைப்படுறார், தன்னை வருத்திக்கிறார். கூட இருக்கிற பாலு கேட்கிறார், யாரோ அவாவா ஏதோ பாப்பம் பண்ணிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறா, ஏதோ கேட்டோமா விட்டோமான்னு இல்லாம அதை சிந்தனை பண்ணிட்டு ராத்திரி பகலா நீங்க சாப்பிடாம தூங்காம நீங்க உங்க உடம்பு கெடுத்துட்டு இருக்கேளே, ஏன் இப்படி பண்றேன்? இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்ப கார்த்தால நேரம் வாசல்ல அது ஒரு தப்போவனம் தான், சின்ன கிராமம் தான். ஒருத்தன் சைக்கிள்ல பெல் அடிச்சுட்டு போறான், என்னென்ன பழைய பேப்பர் இருக்கா, வீட்டில் யூஸ் பண்ணின பாட்டில் இருக்கான்னு கேட்டுட்டு ஒருத்தன் போறான். சுவாமி ஞானானந்தர் அவனை காண்பிக்கிறார். காண்பிச்சுட்டு சொல்றார், நம்ம வீட்டில் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். அந்த நியூஸ் பேப்பர் இன்னைக்கு படிச்ச உடனே அதுக்கப்புறம் வேல்யூ கிடையாது, அதுக்கப்புறம் சாதாரண பேப்பர் ஆயிடுறது. ஆனா அந்த பேப்பரையும் நமக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. நமக்கு வேண்டாம ஆயிட்டாலும் கூட அதுல இருந்து ஏதாவது 10 பைசா லாபம் வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால வீட்டில் எங்கேயாவது ஒரு மாடிப்படி இடுக்கலையோ அந்த நியூஸ் பேப்பர்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி ஏதோ ஃபினாயில் பாட்டில் வாங்குறோம், சோப்பு வாங்குறோம், சர்ஃபு வாங்குறோம், அது கொடுக்கக்கூடிய பாட்டில கூட உபயோகப்படுத்திட்டு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை, அதுக்கு அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த நியூஸ் பேப்பரும் பாட்டிலும் சேர்த்து 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 அது ஒரு மலையாட்டம் ஆயிடும். இப்போ இந்த வீட்டுக்காரனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் எங்கேயாவது வாசல்ல யாராவது வந்தால் கொடுத்து தொலைச்சா தேவலாமே, 10 பைசா பணம் கிடைக்குமேன்னு தோணும். அந்த பெல் அடிச்சுட்டு வரானே பழைய பேப்பர் இருக்கான்னு, அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, யாராவது இன்னைக்கு நமக்கு பழைய பேப்பர் போட மாட்டாளா அப்படின்னு தோணும். அவனுக்கு இதை வாங்கிட்டா லாபம், இவனுக்கும் கொடுத்தா தொலைஞ்சது, 10 பைசா வந்தது. அது மாதிரி மகான்கள் யாருன்னா இந்த வேஸ்ட் பேப்பரை வாங்கிட்டு போறவா மாதிரி லோகத்துல சம்சாரிகளுடைய பாப்பத்தெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா கவலையே படாம அத்தனை பேர், ஏன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு தானே வந்திருக்கா. வாங்கின்றதோட மட்டும் இல்லாம தான் பண்ணின தபசையும் புண்ணியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கரையேற்ற வைக்கிறா. அதற்கு தான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சுவாமி ஞானானந்தர் ஒரு தடவை சாதுக்களுடைய பெருமையை சொன்னார்.